simplifying expressions by rationalizing the denominator of a fraction ல லாஸ்ட் வீடியோவில் டைப் 1 பார்த்தோம். இன்னைக்கு டைப் 2வும் டைப் 3யும் பார்க்க போகிறோம். டைப் 2ல் எப்படி இருக்குன்னா, when the denominator is a binomial irrational number, denominator binomial ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அதோடைய கான்ஜுகேட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டினாமினேட்டரில் a + b + bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கான்ஜுகேட் என்ன? a - b. அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் a - b ஆல் மல்டிப்ளை பண்ணும். சேம் அஸ் இப்போ டினாமினேட்டரில் a - b இருந்ததுன்னா இதோட கான்ஜுகேட் வந்து a + b. அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் a + b ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் டைப் 2. டைப் 3ல் வந்து டினாமினேட்டர் வந்து ட்ரைனாமியலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ஃபார்மில் இருக்குன்னா, p√a + q√b + r√c ஃபார்மில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணிக்கணும். p√a + q√b ஒரு பார்ட்டாகவும், அடுத்தது இந்த r√c இருக்கு இல்லையா, அது 2வது பார்ட்டாகவும் எடுத்துக்கணும். அப்போ அதோட கான்ஜுகேட் என்ன ஆயிரும்? இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இதால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1/2 - √3. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது என்னது? பைனாமியல். இது இப்போ டைப் 2ல் வந்துடுது. பைனாமியல்ங்கிறதுனால டைப் 2ல் வந்துடுது. அப்போ 2 - √3யோட கான்ஜுகேட் என்னது? 2 + √3. 2 + √3. அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் 2 + √3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட்? இப்போ என்ன கிடைக்கும்? 1 × 2 + √3. அப்போ 2 + √3 டிவைடட் பை 2 - √3. இங்கே 2 + √3. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். a + b × a - b is equal to a squared - b squared. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது? a - b, இது a + b. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா a squared - b squared. ஏங்கிறது இங்கே 2, ஸோ 2 squared மைனஸ் bங்கிறது √3, ஸோ √3 squared. a squared - b squared ஃபார்முக்கு எழுதிட்டோம். நியூமரேட்டரில் 2 + √3 டிவைடட் பை 2 square 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 + √3 divided by 4 - 3, 1. So the answer is 2 + √3. Right? The second problem பார்க்கலாம். இதில் 4 + √5 divided by 4 - √5 plus 4 - √5 divided by 4 + √5 இருக்கு. சரியா? அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன ஃபார்மில் இருக்குது? பைனாமியல் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பைனாமியல்னால் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? 4 + √5 divided by 4 - √5. ஸோ இதோட கான்ஜுகேட் 4 + √5 divided by 4 + √5 ப்ளஸ் அடுத்த பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 - √5 divided by 4 + √5. இப்போ 4 + √5ஓட கான்ஜுகேட் 4 - √5. அதை நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்? இப்போ கீழே பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது? a - b, a + b. ஸோ ஃபார்முலா இஸ் a square - b square. ஸோ ஈக்குவல் டு a வந்து நமக்கு 4, அப்போ 4 square minus √5 square. ரைட்? நியூமரேட்டர் பாருங்கள், இது எப்படி இருக்குது? 4 + √5, இதுவும் 4 + √5. அப்போ எப்படி இருக்குது? இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a square + b square + 2ab. இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுவும் a + b a + b இருக்கனால அது a + b ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? அப்போ இது மேலே என்ன எழுதணும்? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ 4 + √5 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும்? 4 - √5 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? a - b ஹோல் ஸ்கொயர் which is equal to a square + b square minus 2ab ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும். டிவைடட் பை இது எப்படி இருக்குது? a + b a - b ஃபார்முலா இருக்குது. ஸோ the formula is a square minus b square. b வந்து நமக்கு √5, ஸோ √5 square. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா டினாமினேட்டில் 4 ஸ்கொயர்டா, அப்போ 16 மைனஸ் √5 ஸ்கொயர் பண்ணால் 5. நியூமரேட்டில் a + b ஹோல் ஸ்கொயர், ஸோ a square + b square
ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a வந்து நமக்கு இங்கே 4 2 இன்ட்டு 4 இன்ட்டு √5 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் வாங்க 4 ஸ்கொயர் 16 √5ஓட ஸ்கொயர் 5 ஸோ அதே மாதிரி இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்போ 2 இன்ட்டு 4 இன்ட்டு √5 ரைட் அப்போ 4 ஸ்கொயர் என்னது 16 ப்ளஸ் √5 ஸ்கொயர் என்னது 5 ப்ளஸ் 4 2s are 8 √5 divided by 16 minus 5 என்னது 11 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும் 16 ப்ளஸ் √5 ஓட ஸ்கொயர் 5 மைனஸ் 8 √5 divided by 11 இங்கே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 16 plus 5 21 plus 8 √5 divided by 11 இங்கே 21 minus 8 √5 divided by 11 டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ நியூமரேட்டர் என்ன பண்ணிடலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டினாமினேட்டர் 11 அப்போ 21 plus 8 √5 plus 21 minus 8 √5 plus 8 √5 minus 8 √5 கேன்சல் பண்ணிடலாம் 21 plus 21 என்னது 42 so it's 42 by 11 answer அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க find the values of a and b ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க √7 minus 1 divided by √7 plus 1 minus √7 plus 1 by √7 minus 1 which is equal to a plus b √7 இந்த a and b ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது √7 minus 1 by √7 plus 1 ஸோ இது பைனாமியல் நம்ம என்ன பண்ணணும் இப்போ கான்ஜுகேட் பண்ணணும் √7 plus 1 ஓட கான்ஜுகேட் என்ன √7 minus 1 ஸோ டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் மைனஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது √7 plus 1 டினாமினேட்டர் √7 minus 1 இதோட கான்ஜுகேட் என்ன √7 plus 1 ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் √7 plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ரைட் இங்கே என்ன கிடைக்கும் அதே ஃபார்ம் இது a plus b இது a minus b ஃபார்மில் இருக்குது அப்போ a plus b into a minus b போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு a squared minus b squared மேலே என்ன இருக்குது √7 minus 1 whole squared ரைட் அப்போ a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது கீழே இங்கே அடுத்ததில் பாருங்கள் இதுவும் a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இது என்ன தான் a squared minus b squared மேலே √7 plus 1 whole squared இப்போ a minus b whole squared ஃபார்முலா என்ன a squared plus b squared minus 2ab divided by 7 squared √7 squared என்ன 7 minus 1 squared 1 minus அதே மாதிரி a plus b whole squared அதனால் அது a squared plus b squared plus 2ab ஃபார்மேட்டில் எழுதிட்டேன் divided by √7 squared என்னது 7 minus 1 so which is equal to என்ன கிடைக்கும் நமக்கு √7 squared minus பண்ணா ஸ்கொயர் பண்ணா 7 plus 1 minus 2 √7 divided by 7 minus 1 வந்து 6 minus அதே மாதிரி இங்கே √7 squared வந்து 7 plus 1 plus √7 divided by 6 சரியா அப்போ 7 plus 1 என்னது 8 minus 2 √7 by 6 அடுத்தது இங்கே என்னது minus 8 plus 2 √7 by 6 right which is equal to இதில் என்ன பண்ணலாம் 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 4 minus 2 √7 சாரி ரெண்டு பேஸும் சேமாக இருக்கு இல்லையா நம்ம அதே எல்சிஎம் எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு 6 எடுத்துட்டோம்னா 8 minus 2 √7 minus 8 இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ minus 2 √7 by 6ன்னு கிடைக்கும்
இப்போ 8 என்ன ஆயிரும் உனக்கு -8 + 8 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு -4√7/6 கிடைக்குது. இது அடித்தோன்னா இது 2 இது 3. அப்போ நமக்கு ஆன்சர் -2√7/3. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணுங்கள். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க a + b√7. நமக்கு ஆனால் கிடைச்ச வேல்யூவில் a இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏயோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ரைட் நமக்கு கிடைச்சது அப்படியே எழுதுங்க. நமக்கு என்ன கிடைச்சது -2/3√7. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடையும் லெஃப்ட் சைடில் நம்ம கிடைச்ச ஆன்சரையும் கம்பேர் பண்ணோன்னா a = 0, b = -2/3. ரைட் இது ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 1/√2 + √3 + √5. இப்போ என்னவா இருக்குது கீழே டினாமினேட்டர் ட்ரைனாமியலில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கணும், இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கணும், இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கணும். இந்த நடுவில் இருக்க சைன் ப்ளஸுக்கு கான்ஜுகேட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/√2 + √3 ஒரு இதாக எடுத்துக்கிறோம் +√5. இப்போ இதை கான்ஜுகேட் பண்ண போகிறோம். கான்ஜுகேட் பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணணும் √2 + √3 -√5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே √2 + √3 -√5. ரைட் இதை கான்ஜுகேட் பண்ண போகிறோம். இது மேலே நியூமரேட்டரில் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் √2 + √3 -√5 கிடைக்கும். டினாமினேட்டர் வந்தோன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது, இதை ஃபுல்லாக சேர்த்து ஏன்னு எடுத்துக்கணும். இது பி, அதே மாதிரி இது ஏ இது பி. ஸோ என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சு a + b a - b ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ இதை என்ன பண்ணும் a² - b². நமக்கு இதான் a² - b². சரியா ரைட். நம்ம நியூமரேட்டில் √2 + √3 -√5 இருக்குது. டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணால் a². ஸோ a² என்ன a + b² மாதிரி வந்துடுதா இது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் a + b² ஃபார்மில் அப்ளை பண்ணணும். அது பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு √2² + √3² + 2√2√3. சரியா மைனஸ் சாரி இங்கே பின்னு எழுதியிருக்கேன், இங்கே b என்னது 5 நமக்கு. சரியா இப்போ √5ஓட ஸ்கொயர் என்னது 5. ஓகே இப்போ √2 + √3 -√5 divided by √2ஓட ஸ்கொயர் என்னது 2 ப்ளஸ் √3ஓட ஸ்கொயர் என்னது 3 ப்ளஸ் 2 × 3 நமக்கு என்னது √6 -5. இது +5 இருக்குது, இங்கே -5 இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வருது நமக்கு √2 + √3 -√5/2√6. இன்னொன்று நம்ம ரூட்டை வந்து இது பண்ணலை, எலிமினேட் பண்ணலை, இன்னும் இரேஷனலாக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பழையபடி என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். கீழே இருக்கிறது மோனாமியல் மெத்தட். ஸோ மோனாமியல் படி என்ன பண்ணணும், பழையபடி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழேயும் √6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன கிடைச்சிரும் √6 √2 + √3 -√5 divided by 2 × √6 × √6 என்னது 6. சரியா ஸோ which is equal to 6 × 2 12. மேலே 6 × 2 என்ன கிடைக்கும் நமக்கு 12. √6 × √2 வந்து 12. 12னா என்ன அர்த்தம் 4 3s are 12. ஸோ 2√3ன்னு எழுதிக்கிறேன் அதை. அதே மாதிரி இங்கே உள்ளே போகிறோம் √6 × √3 இருக்குது. √6 6 × 3 என்னது 18. சாரி 6 × 3 எப்படி எழுதலாம் 2 × 3ன்னு எழுதலாமா 6. இது 3. இப்போ 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துட்டோன்னா அப்போ 3√2. கரெக்டா புரியுதா. அது என்ன கிடைக்கும் 3√2. இங்கே 6 × 5 √30. இதுதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் டேக்கிங் √2 is equal to 1.414 and √3 is equal to 1.732. Find the value of
நம்ம என்ன பண்ணணும், லாகரிதமிக் டேபிள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணாமல் நம்ம காஞ்சுகேட் மெத்தடில் இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். பைனாமியல்னால காஞ்சுகேட் பண்ண போகிறோம். பைனாமியல் கீழே டினாமினேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது பைனாமியல். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம மேலேயும் கீழேயும் காஞ்சுகேட் பண்ண போகிறோம். ரைட். அப்போ மேலே என்ன கிடச்சிரும், 1 into 3 plus root 2 divided by, இது என்ன ஃபார்மில் இருக்குது, a minus b, a plus b. ஸோ a squared minus b squared which is equal to 3 plus root 2 divided by 3 squared என்னது நமக்கு 9. 3 squared வந்து நமக்கு 9. root 2 squared வந்து நமக்கு 2 which is equal to 3 plus root 7 divided by 3. 9 minus 2 என்னது 7. நமக்கு root 2 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.414. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே. இப்போ 3 plus 1.414 divided by 7 போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 4.414 divided by 7. 4.414 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அப்ராக்சிமேட்டாக 0.631. இது அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும் நமக்கு. சரியா. அடுத்த ப்ராப்ளம் 2 divided by root 3 minus root 2. சேம் பைனாமியல் என்னவா இருக்குது, கீழே டினாமினேட்டர் பைனாமியலாக இருக்குது. அப்போ காஞ்சுகேட் நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதோட காஞ்சுகேட் என்னது, root 3 plus root 2. ஸோ நியூமரேட்டில் 2 into root 3 plus root 2 கிடைக்கும். டினாமினேட்டில் root 3 squared, இது a plus b, a minus b. ஸோ minus root 2 squared. அப்போ 2 into root 3 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.732 ப்ளஸ் root 2 ஓட வேல்யூ 1.414. என்னையும் ஆட் பண்ணிவிட்டு 3 square, root 3 squared வந்து 3 minus root 2 squared வந்து 2. ஸோ 2 into ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 plus 4 6, 3 plus 1 4, 7 plus 4 10 11, ரிமைண்டர் 1 2, 3.416 divided by 1 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 6.292